இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தக்கூடாது என்றும் இந்தியா அதில் பங்கேற்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி தமிழ் ஈழத்திற்கான மாணவர் போராட்டக் குழுவினர் சென்னையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் நவம்பர் மாதம் காமன்வெல்த் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டை இலங்கையில் நடத்தக்கூடாது என்றும் அதில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி தமிழ் ஈழத்திற்கான மாணவர் போராட்டக் குழுவைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெள்ளிக்கிழமையன்று சென்னை சென்ட்ரல் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் இலங்கை அரசை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பியதோடு இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். கனடாவில் சில லட்சம் பேர் உள்ள தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே 8 கோடி தமிழர்கள் தமிழகத்திலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா இறையாண்மை உள்ள நாடென்றால் இந்த 8 கோடி தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அங்கே இலங்கையிலே நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும். மாணவர்களின் இந்த போராட்டத்தால் காலை 11:50 மணிக்கு புறப்பட வேண்டிய மும்பை எக்ஸ்பிரஸ் ரயில் 15 நிமிடம் காலதாமதமாக 12:05 மணிக்கு புறப்பட்டுச் சென்றது. பின்னர் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்று பின்னர் விடுவித்தனர்.